வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரி, நன்மை மாப்பிள்ளைகளே. அதாவது ஆண்டவே என்னோடய அறிவு கண்ணை திறந்துட்டேன். ரம்ஜான் மாதம் அதுவுமா. அதாவது நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா, 2 பேரையுமே விவாகரத்து பண்ண போகிறேன். யார்? என் கூட ஒருத்தி இருக்கா பார்த்தீங்களா, இவளையும் இந்த சூர்யாங்கிறவளையும் சுமிங்கிறவ 2 பேரையுமே விவாகரத்து பண்ண போகிறேன். அதை எப்படி 2 பேரையும் நீ விவாகரத்து பண்ணுவ? அவள் தான் வந்து பாலவிநாயகம் பொண்டாட்டியாச்சு. இவன் மாத்திரம் தானே ஓம் பொண்டாட்டி. இவளை மாத்திரம்னா நீ விவாகரத்து பண்ணலாம். ஆனால் அவளை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் எப்படி பார்த்தா அவளுமே ஆதார் கார்டு மூலியமாக என் பொண்டாட்டி கிடையாது. இந்த சுமிங்கிறவளை தான் சொல்கிறேன். இப்போ முழுக்க அவள் வந்து எனக்கு டெம்பரவரி பொண்டாட்டியாக தான் இருக்கிறாள். பெர்மனெண்ட்டாக யாருக்கு இருக்கிறா? சுகைலுக்கு இருக்கிறா. சுகைலுவை பற்றி ஏதாவது ஒன்று பேசுனா வம்புழுக்கிறா. சுகைலை பற்றி ஏதாவது ஒரு விஷயங்கள் சூர்யா பேசிட்டா என்னையை பிடிச்சி ஏறுன்னு ஏறுறா. நேற்று நைட்டு எனக்கு தேவையா? நான் இவளுக்கு அட்வைஸ் பண்ணது ஒரு நியாயமாக பண்ணேன். எப்பா உனக்கு வந்து இந்த வில்லங்க வேணாம், தேவையில்லாமல் உட்காந்துக்கிட்டு ஓராளையாக வந்துக்கிட்டு பேசுகிறது, அதில் ஏதாவது வார்த்தைகளை விட்டுற உள்ளுக்குள்ளே, அது தவறாக போயிடுது. நம்ம குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைனா நீ நான் சுமி 3 பேர் பேசி தீர்த்துக்கலாம். அடுத்தவனை போய் பேசி, அவன் இந்த சுகைலுகிறவனை பேசி அவன் சும்மா இருப்பான். புலி எதுக்கு பதுங்கும்? திடீர்னு பாயிறதுக்காக ஏதோ ஒரு வில்லங்கத்தை கொண்டு வந்து இவன் பேசுகிற பேச்சுகளில் வந்துடும். அப்படித்தான் வந்துக்கிட்டு அந்த பெட்ரோல் பிச்சை விஷயத்தில் ஹிட்டன் கேமரா இருக்குது, அதோடைய ரிமோட் கண்ட்ரோல் வந்து சிக்காக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டான். ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. ஆனால் அது என்ன ஆச்சு? அது ஒரு பிரச்சனையாகி அது எப்பயார் போய் இன்றைக்கி கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அதாவது வருமுன் காப்போம்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? அதுபடி நான் போவேன். நாளை பின்னா ஏதாவது இவ பேசுகிற வார்த்தைகளில் ஏதாவது வில்லங்க வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் சில விஷயங்களை அவாய்ட் பண்ணுவேன். ஆனால் இவ இந்த தேங்காயை வாரி வந்துட்டார். எதையுமே காதில் வாங்கிறது கிடையாது. உட்காந்துக்கிட்டு எதையாவது ஒன்று பேசிடுறது லைவில். கொஞ்ச நாளாக வெங்காய பஞ்சாயத்து இல்லாமல் இருந்துச்சு, திருப்பி வெங்காயம் வந்துருச்சுரா. நீங்கள் 5 ரூபாய் கொடுத்தா கூட என்னால் வாங்க முடியாதுங்க, என்கிட்ட காசு இல்லைங்க. ரம்ஜான் மாதம் அதுவுமா நானே பிச்சைக்காரி மாதிரி உட்காந்துருக்கேன். நேற்று பார்த்தீங்கல்ல, ஏங்க ரம்ஜானுக்கு முன்னாலேலாம் வந்து 80 பேர் எவ்வளோ காசு போடுவாங்க. என் தங்கச்சி பிள்ளைங்க, மாப்பிள்ளைங்க, வெளிநாட்டில் இருக்கிறவன், உள்நாட்டில் இருக்கிறவன் எல்லாம் என் அன்பு மேலே என் அன்பு மலை பொழிஞ்சு பண உதவிகள் அம்புடு வந்துக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி பாருங்கள், நேற்று கேட்குறேன், கட்டுக்கட்டாக வாட்ஸ்அப்பில் பூரா படம் போட்டாவை அனுப்புகிறாங்க. 2000 ரூபா தாள் அனுப்புகிறாங்க. அதுபோக வந்து அப்படியே அமெரிக்க டாலர் கட்டுக்கட்டாக அனுப்புகிறாங்க. சில பேர் வந்து சரி நீ 100 ரூபா போட வேணாம்டா, சூப்பர் சாட்டும் பண்ண வேணாம், 1 ரூபாயா போட்டு எதுக்குடா அக்கௌண்ட்டை பேன் பண்ணுறதுக்கா? பேடிஎம்மு மெண்டல் பயல்களா? ஒத்த ரூபாயா போட்டு தொலைகிறீங்க எருமாட்டு நாய்களா? அறிவில்லை உங்களுக்குலாம்? ஒன்று போடலைன்னா போடாமல் போ. அதை விட்டுவிட்டு 1 ரூபா போடுறது, 50 பைசாவை போடுறது, 4 போடு. இனி 5 காசு 10 காசு இருந்தால் அதையும் போடுறேன். ஆளை பாருங்க. உருளைக்கிழங்கு எண்ணெயை போட்டு உருட்டிட்டு போய் கிழங்கு வைவீங்க. அங்கே எல்லாம் தான் நல்லா தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன சொல்ல வந்தேன், சூப்பர் சாட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒழுங்கா. அதே மாதிரி வந்து இந்த ரம்ஜான் பக்ரீத்துக்கெல்லாம் முன்னாலெல்லாம் வந்துருங்க, இந்த சட்டை எத்தனை நாள் போடுறது? இந்த சட்டையெல்லாம் போட்டே கிழிஞ்சு, இந்த சட்டையெல்லாம் அங்கே போட்டு கிழிஞ்சு போச்சு. இங்கே பாருங்க, நஞ்சு போச்சு. ஏதோ சும்மா ஏனே நான் வீடியோ போடும்போது இங்கே வந்து நிற்கிறீங்க. நான் நேற்று அப்படி தான் பார்த்தேன். நான் என்ன சொல்கிறேன், மானத்தோடு வாழணும். அவன் தான் மனுஷன். இப்போ நான் இருக்கேன், சரி எனக்கு பல பக்கங்களில் உதவிகள் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அன்பு ஒன்றே போதும், அன்பளிப்பு தேவையில்லைன்னு சொன்னேன் ஒரு காலத்தில். அதுக்காக அதையே பிடிச்சிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட ஏதாவது வேணுமா வேணாமான்னு கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. முந்தியெல்லாம் வந்து சரி அவர் அப்படி தான் சொல்லுவார், நம்ம ஒரு 5 போடுவோம் 10 போடுவோம் சொல்லி 4 பக்கம் உதவி வந்துச்சு. இது என்ன மாதம்? புனித ரமலான் மாதம். இந்த மாதம் நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்டவன் வந்து அள்ளி கொடுப்பேன். உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய செல்வங்கள் சேரும். எனக்கு நீங்கள் 5000 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 50 லட்சத்துக்கு சமம். 50 லட்ச ரூபா சொத்தம் முடிப்பீங்க. 10000 ரூபா கொடுத்தீங்கன்னு வைங்களேன், பல கோடிக்கு நீங்கள் அதிபதி ஆவீங்க. அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, மண்டையில் ஏற்றுங்க. இவங்க தான் ஊடால வந்து தேவையில்லாமல் நீங்கள் ஏன் செய்கிறீங்கன்னு ஒவ்வொரு ஆளையும் கெடுத்து விடுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. பண உதவி எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறோமோ, அதுவும் இந்த ரமணான் மாதத்துலலாம் செஞ்சோம்னு வைங்களேன், உண்மையிலே சொல்கிறேன், உங்களுக்கு கோடிக்கணக்கில் வந்து பணங்களை ஆண்டவன் கேட்காம கொடுப்பேன். அது என்னைய மாதிரி நல்ல உள்ளங்களுக்கும் கள்ளம் கபடமற்ற என்னை போன்ற இதயங்களுக்கும் நீங்கள் செஞ்சீங்கன்னா இறைவன் உங்களுக்கு கோடான கோடியை கொட்டி கொடுப்பேன். அதை நீங்கள் மறந்துடுறீங்க. எனக்கு 4 சட்டை எடுத்து கொடுங்க, உங்கள் வீட்டில் வந்து செல்வம் அப்படியே குமியும்.
அதே மாதிரி 4 ஜீன்ஸ் எடுத்து கொடுங்க, உங்களுக்கு வந்து இன்னும் நிறையா கிடைக்கும். எனக்கு ஷூ வாங்கி கொடுங்க, பெல்ட்டு போடணும்னு ஆசை. அது போக பல பேருக்கு வந்து ஒரு 50 பேர் இல்லைங்க, ஒரு 1000 500 பேருக்குங்க ஒரு சாப்பாடு எங்கள் அம்மா வீட்டு மாடியில், மொட்டை மாடியில் அழகாக வந்து பந்தல் போட்டு சாமியானா போட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து வகுறார கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். எவ்வளோ பேர் வெளிநாட்டில் இருக்கீங்க, மலேசியா, சிங்கப்பூர், பஹ்ரைன், துபாய், இன்னும் வந்து லோக்கலில் தமிழ்நாட்டில் 80 பேர் இருக்கீங்க. உடனே வெளிநாட்டில் மாத்திரம் கேட்குற நாங்கள்லாம் ஆளா இல்லைன்னு நினச்சிடாதீங்க. உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் நீங்களும் என்ன பண்ணுறீங்க, உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. ரம்ஜான் மாதம் செஞ்சிங்கன்னா நான் அழகாக ஒரு 500 பேர் இல்லைங்க, ஒரு 200 பேருக்குங்க பிரியாணி போடலான் இருக்கேன். ஒரு மட்டன் பிரியாணி வச்சு, ஒரு எண்ணெய் கறி போட்டு, ஒரு தயிர் வெங்காயம் தால்ச்சா எல்லாம் வச்சு, ஒரு கிராண்டாக இல்லாட்டினாலும் ஒரு சிம்பிளாக செய்யலாம்னு இருக்கேன். உங்கள் உதவிகளை நீங்கள் செய்யுங்க. நான் சொன்ன டாப்பிக்கு வர்றேன். இருந்தாலும் வந்து வெள்ளைப்பூடி வியாபாரி வந்தவுடனே பழசெல்லாம் மறந்து போச்சு, அம்னிஷாவ் ஆகிட்டேன். இந்தா வர்றேன், மேட்ருக்கு வர்றேன். அதாவதுங்க சூர்யா சுமி 2 பேரையுமே டைவர்ஸ். ஏன்னா காரணம், சுகைலுங்கிற பேர் வந்ததுலேருந்து இவன் வந்து என்னை மதிக்கிறதே கிடையாது. இப்போ ரம்ஜான் தானே, நேற்று ஒரு வார்த்தை என்னை கூப்பிட்ருக்கலாம்ல, கூப்பிட்டு ஏங்க வாங்க நம்ம வீட்டில் நோன்பு திறக்கிறதுக்கு நோன்பு கஞ்சியை வாங்கிட்டு வாங்க, உட்காந்து எல்லாருமே நோன்பு திறப்போம். நான் பழங்கானத்தில் இல்லைனாலும் கோரிப்பாளையத்தில் தான் இருக்கேன், வாங்கன்னு என்னை கூப்பிட்ருக்கலாம்ல. என் பேரன் இருக்கேன், என் மையன் நோன்பு வச்சுருக்கேன், என் பொண்டாட்டி நோன்பு வச்சுருக்கா, எல்லாம் என்னை கூப்பிட்ருக்கலாம்ல. இப்போ நாங்கள் 2 பேரும் போய் அவன் நோன்பு கஞ்சி என்ன பண்ணேன், பக்கத்தில் எய்த்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் அந்த சதீஷ் கிறிஸுங்கிறவன் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி நோன்பு கஞ்சி முடிச்சு போச்சு. ஒரு நோம்பாளிகளுக்கு நோன்பு கஞ்சியை கொடுத்து, அது இப்போ சதீஷ் கிறிஸ் அவன் பாவம் ரொம்ப நாள் கழித்து கேட்டேன், என் மாமா இது வரைக்கும் நான் நோன்பு கஞ்சியே குடித்ததில்லை மாமா, என்றைக்கோ ஒரு நாள் கொடுங்க மாமாட்டான், கொடுத்தான். இது வந்து இவன் எல்லாத்துக்கும் பங்கு வச்சிடுறான். ஆனால் இதே வந்து நோன்பு வச்சவங்களுக்கு போய் அந்த நோன்பு கஞ்சியை கறிக்கஞ்சியை கொடுத்து நானும் போய் அவங்க கூட நோன்பு திறந்துருந்தா எவ்வளோ சந்தோஷமான ஒரு செயல். எனக்கு குடும்பத்தோடு சேர்றதுக்கு உண்டான இதை அந்த அல்லாஹ் வந்து எனக்கு கொடுப்பேன், இல்லை பறக்கத்தை கொடுப்பேன். நானே ஒரு 500 பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு எனக்கு செல்வத்தை கொடுப்பேன். செல்வம் எனக்கு வருது. என்னால் முடியுமா முடியாதா? இந்த நோன்புக்கு ரம்ஜான் அன்னைக்கு 30 பேர்த்துக்கு பிரியாணி போட முடியும். ரம்ஜான் 30 அன்னைக்கு 500 பேருக்கு பிரியாணி பண்ண முடியாதா? என்னால் தாராளமாக முடியும். ஆனால் காசு பூரா இங்கே போயிடுது. அதனால தான் போட முடியாத சூழல். இப்போ கம்மிங் டு த பாயிண்ட், இப்போ தான் முக்கியமான பாயிண்ட்டுக்கே வர்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. சுகைலை பற்றி பேசுகிறதுனால சூர்யாவுக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. அவன் லோக்கலில் உள்ளவன் கிடையாது. இங்கே உள்ள எல்லாம் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம ஏதாவது ஒன்று பேசினாலோ வச்சாலோ டக்குன்னு போய் நம்ம அதை வந்து இது பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு பேசி அப்போ இந்த டீ கடை பிரச்சனை வந்துச்சு, டீ கிளாஸ் திருடணும்னாங்க, நேராக போனோம், பேசணும், சம்மந்தப்பட்டவங்களும் வந்தாங்க, எல்லாம் பேசி ஒரு சுழுவாக முடிச்சுட்டு சமரச தீர்வுன்ட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். எவ்வளோ பேர் அதில் நம்மளை சூழ்ச்சியில் சிக்க வச்சு எங்களுடைய மானத்தை வாங்கி எங்களை வந்து ஜெயிலுக்கு அனுப்பலாம் அப்படி இப்படின்னு சொல்லி பிளான் போட்டாங்க. ஆனால் அது அவங்க வாயில் பூரா மண்ணு தான் விழுந்துச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வந்து லோக்கல் பிரச்சனை, நம்ம தீர்த்துக்கிடலாம். இலங்கையில் இருக்கிறவங்ககிட்ட போய் வம்புழுத்தன்னா அவன் போய் எம்பசியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி என்னை இந்த மாதிரி சொல்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதோடைய பாதிப்பு யாருக்கு? நம்ம போய் நிற்க முடியுமா? இலங்கை எம்பசி எங்கே இருக்கும்? சென்னையில் இருக்கும், தலைமைச் செயலகம் பக்கத்தில் இருக்கும். அங்கே போகணும். அங்கே போய் இங்கேருந்து போயிட்டு வர செலவு என்னாச்சு? ஒரு கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா நம்ம போய் அதுக்கு போய் தீர்வு காணணும். அவன் அதுக்கு ஒத்து வருவானா? எல்லாருமே வந்து நம்மளை எப்போ 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 திருப்பி ஜெயிலுக்கு அனுப்புவோன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கானுங்க. இந்த ஒரு சூழலில் நம்ம போய் உட்காந்துக்கிட்டு அவனை ஒரு 4 வார்த்தையை பேசி அவன் பார்க்குறதுக்கு புள்ளப்பூச்சி மாதிரி, அவன் கொடூரமானவன், அவன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது வில்லங்கம் முடிச்சவங்கிறது அவன் முகத்திலே எழுதி ஒட்டியிருக்கு. அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி 1. 2வது ரம்ஜான் மாதத்தில் அப்படி பேசக்கூடாது. அவன் ஒரு நோம்பாளியாக கூட இருக்கலாம். இன்றைக்கி காலையில் கூட சுமி ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்ன வார்த்தை என்னன்னா, அவர் வந்து நோன்பு வைக்கிறவர், 30 நோன்பு வைக்கிற ஒரு நோம்பாளி, அவரை போய் நீங்கள் வந்து பொம்பளை பொறுக்கி அவன் இவன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த பாவம் உங்களுக்கு தான் வந்து சேரும். அதனால் அவள் பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் ஆடாதீங்க. அவள் பேசுனா அவள் ஜெயிலுக்கு போகட்டும், நீங்கள் அவளுக்கு சப்போர்ட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நேற்று எனக்கு சுமி இன்னைக்கு காலையில் கூட கூப்பிட்டு எச்சரிக்கை விட்டுருக்கு. அதனால் இவனாலையும் எனக்கு அடிக்கடி தொந்தரவு. பேசுகிறதுக்கு ஆள் இல்லைன்னா என்னைய பேசு, தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா என்னையை தூக்கி போட்டு மிதி, 4 அல்லையிலேயே கூட கும்மாங்குத்து குத்து நான் வாங்குறதுக்கு தயார். எதுக்கு தேவையில்லாமல் அவனை போய் பேசிக்கிட்டு அவன் போய் ஏதாவது ஒன்று பண்ணி நாளைக்கு நீ போய் சேர்த்து வச்ச பொருள்லாம் என்னத்துக்கு ஆகிறது? நான் கஷ்டப்பட்டு வாயை வைத்த கட்டி 4 பேர் என்னை புரோக்கரு மாமா பையன் வாடகை புருஷன்னு சொல்லி என்னை ஏச்சு வாங்கி சம்பாதிக்க சிறுக குருவி சேர்க்குற மாதிரி சேர்க்க, நீ லம்பாக ஒரே கேஸில் எல்லாத்தையும் கொண்டு போய் என்னையும் உள்ளே தள்ளி விட்டு நீயும் உள்ளே போயிட்டானா அதுக்கு என்ன ஆகுறது? அமிர்தமாக முண்டி மாதிரி கிடையாது. கெர்ப்பப்பை இறங்கின பொம்பளை கண்ணு வேறு தெரிய மாட்டேங்குது. எவனாவது வந்து என்னைய மாதிரியே மேக்கப் போட்டுக்கிட்டு வந்து இந்த நகையெல்லாம் உங்கள் மகளுக்காக தான் வைக்கிறதுக்காக கேட்குறேன் கொடுன்னா வீட்டில் இருக்கிற பொம்பளை எடுத்து கொடுத்துரும். நீ ஜெயிலுக்குள்ளே இருப்ப, எவனோ நானும் உள்ளே இருப்பேன்.
உங்கள் அம்மாவை நகையை பாதுகாத்துக்க நான் வர்ற வரைக்கும் சொல்லிட்டு நம்ம 2 பேரும் உள்ளே போகிறோம்னே வைங்களேன். அமிர்தம்மா வீட்டில் இருக்கும். என்னைய மாதிரி எவனாவது வாய்ஸை மாற்றி பேசிட்டு வந்து அமிர்தம்மா அந்த நகையெல்லாம் எடுத்து கொடுங்க, உங்கள் மகளுக்கு ஜாமீன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு டக்குன்னு இந்த அம்மா பாட்டுக்கு எடுத்து கொடுத்துரும். ஏன்னா அந்த அம்மாவுக்கு கண்ணும் தெரிய மாட்டேங்குது, கர்ப்பப்பை இறங்கி போச்சு. இப்போ வயசான பொம்பளை ஏமாற்றி இல்லைன்னா மண்டையில் ஒரு கட்டையை வச்சு ஊட்டு கட்டையை வச்சு போட்டு கூட எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது எதுக்கு தேவையா? ஒழுங்காக சேர்த்த பொருளை வச்சு டக்குன்னு ஒரு இடத்த வாங்கினோமா, வீட்டை வாங்கினோமா, கட்டுனோமா, காலகாலத்தில் பாலை காய்ச்சினோமான்னு போகாமல் இப்போத்தான் வம்புடுத்துக்கிட்டு திடுறான் ஒவ்வொரு ஆளாக பார்த்துக்கிட்டு. ஏய் சுகைல் வாடா, ஏய் நீ வந்து அவன், நீ இவன், இப்படியே தான் ஒவ்வொரு ஆளையாக வம்புழுத்து இன்றைக்கி இந்த அந்த விஷயத்துக்கு வர்றேன். இப்போ ஹிட்டன் கேமரா ஒன்றுமே இல்லாத விஷயம் தானே. பெட்ரோல் பிச்சை என்ன பண்ணுச்சு? உங்ககிட்ட நீ பேசின பேச்சையே உங்ககிட்டயே ரெக்கார்டை போட்டு பேச்சை பேசினதையும் நீ பேசினதையும் வச்சு எஃப்ஐஆரை போட்டு இன்னமும் அந்த கேஸ் முடியலை. மதுரையில் ஓடிக்கிட்டு தானே இருக்குது. என்கிட்ட என்ன ஹிட்டன் கேமரா இருந்துச்சா, இல்லை உங்ககிட்ட இருந்துச்சா, இல்லை என்கிட்ட ரிமோட் கண்ட்ரோல் இருந்துச்சா? ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. தேவையில்லாத கேஸ் தானே. எவ்வளோ செலவு கொஞ்சம் யோசிக்கணும். வார்த்தையை விடுறது பெருசு இல்லைங்க, விட்டால் அதனால் வந்து என்ன பிரச்சனை வருது அதை யோசிக்கணும். நம்மளுக்குள்ளனா முடிச்சுக்கிறலாம். இதே 3வது மனுஷனை போய் தொடும்போது இப்போ அவனையே வந்து அவள் தான் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறா, சுகைல் வந்து என் பேச்சுக்கு தான் கட்டுப்பட்டுக்கிட்டு இப்போ அவளை பற்றி எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கிறாரு. நான் வந்து க்ரீன் சிக்னல் காட்டினேன்னா அடுத்த நிமிஷம் எம்பசிலேருந்து இவளை கூப்பிட்டாங்கன்னா அப்புறம் நீங்களும் தான் வந்து நிற்கணும். அப்புறம் இவ சேர்த்து வச்ச சொத்து பூரா கரைஞ்சி போயிடும். இப்போ வரைக்கும் சேர்த்து வச்சுருக்கிற பணம் நகை எல்லாம் வந்து கேஸுக்கும் கோர்ட்டுக்கும் போயிடும். அவளை சொல்லி வைங்கன்னு சொல்லி இப்போ கூட உனக்கு சுமிதா வாழ்க்கை பிச்சை போட்டிருக்கா. அதை நீ உணரு. அதை விட்டுவிட்டு சும்மா எப்போ பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டு அவன் ஒன்றுமே செய்யலையே, அவன் ஒரு செத்த பாம்புன்னு நினச்சா அவனை போய் நீ நோண்டுற. அப்படி பார்த்தாலும் அவன் செத்த பாம்பாகவே இருக்கட்டும். நீ யார்? ஒரு ரவுடி பேபி தானே, ஒரு வீர விளைஞ்ச பேச்சு பேசுகிறவ தானே. உனக்கு நிகர் நீன்னு நினைக்கிறீல, உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்கிறீல. ஆனால் நீ என்ன பண்ணுற? அடிக்கிற ஆள் பூரா சொம்பையவையும் இல்லை ஒன்றுத்துக்கு ஆகாதவங்களையும் அடிக்கிற. பெரிய பெரிய இடத்துல இருந்து பிரச்சனை வந்தால் வகுத்தால் கழியிற. இதே வந்து சாதனா பிரச்சனை வந்தப்போ போய் கையில் காலில் விழுந்த, அங்கேயே உன் ரவுடி பேபிங்கிற சிம்பிள் போய் நீ டம்மி பேபியாக மாறிட்ட. அதே மாதிரி எல்லோரும் இருப்பாங்களே. இப்போ நீ அடித்தது இவனும் ஒரு செத்த பாம்பு தான், சுகைலுங்கிறவன் ஒரு செத்த பாம்பு தான். இவனை மாதிரி ஆளுகளாக பார்த்து நீ வம்புழுத்து என்ன பிரச்சனை? நல்லா மோது, தில்லான ஆளாக மோது. இல்லையா என்கிட்ட வா, மண்ணுக்கு வா. இல்லை சுமி இருக்கா, அவளை பேசு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்தோம்னா உன்னையே தூக்கி போட்டு பந்தாடிடுவோம். ஏற்கனவே எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து பாத்தியா ஓதுற அன்னைக்கு வந்து நீ வாங்கிட்டு போன மார்க்கு இன்னும் முதுகில் இன்னும் அழியலை, அந்த தடம் கூட மாறலை. அடுத்து சண்டைக்கு வர்ற. இதோட நிறுத்திக்க. உனக்கு நாங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான் சொல்லுவோம். சுமி பார்த்து இந்த விஷயத்தில் வேணாம், சுகைல் வந்து என்கிட்ட சொல்லிட்டாரு, அவளை பேச்சை நிப்பாட சொல்லு, அதனால் சிக்காப்பாய்க்கு தான் பிரச்சனை வரப்போகுது, நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா அவரும் தான் அலையணும், இவனால் அந்த ஆள் தேவையில்லாமல் அலையக்கூடாதுங்கிறதுக்கு தான் உன்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லி சுமிக்கு ஃபோன் பண்ணி சொன்னாராம். சுமி என்கிட்ட சொல்லிருச்சு, எனக்கு அண்டர்ஸ்டாண்ட், ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் நீ வந்து தேவையில்லாமல் சிக்கலில் மாட்டிக்கிறாத. என் பேச்சை கேட்டேன்னா உனக்கு நல்லது. இனிமேல் சுகைலுங்கிற பேரை எடுக்காத. இதனால் பல பேர் வருவாங்க, இந்த சுகைலுக்கு மாமா சுமியை கூட்டி கொடுத்துட்டாரு, அதனால தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாருப்பாங்க. இதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு தேவை நிம்மதி. என் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கக்கூடாது. சம்பாரித்து கொடுத்தோமா, ஒருத்தி காலகாலத்தில் வீடை கட்டினாளா, கிரகப்பிரவேசம் பண்ணாளா, பாலை காய்ச்சினாளா, புட்டி படுக்க எழுதிக்கிட்டு கட்டிக்கிட்டு ஓடுனாலான்னு இருக்கணும். அதை விட்டுவிட்டு உட்காந்துக்கிட்டு என் கூட உட்காந்துக்கிட்டு என் காசையே தின்னுக்கிட்டு ஏன் பொண்டாட்டியை திட்டிக்கிட்டு என் பொண்டாட்டியோடைய கள்ளக்காதலனை திட்டிக்கிட்டு இது என்ன வாழ்க்கை? சேர்த்து வச்ச காசோட கிளம்பு, அக்ரிமெண்ட்டில் சைனை போடு. இனிமேல் இந்த சிக்காவுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. நான் பேசுகிற பேச்சுக்கும் பேசுகிற வார்த்தைகளுக்கும் நானே பொறுப்புன்னு எழுதி கொடுத்துட்டு பேசு. இல்லைன்னா நீ எங்கே போனால் நான் தான் பின்னால் அலையணும். முடிச்சுக்குருவோம். இதோட பஞ்சாயத்தை முடிச்சுக்குருவோம். உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன். சுகைல் வேலையை பார்க்கட்டும், சுமி வேலையை பார்க்கட்டும். இதில் ஊடால போய் டிஸ்டர்ப் பண்ணுறது, அவனை போய் வந்து செத்த பாம்பு அடிக்கிற வேலையெல்லாம் வச்சேன்னா தனியாக போய் அடி, என்னையை விட்டுரு. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்ன மக்களே, நான் பேசுனதெல்லாம் தப்பு இருக்கா? நியாயமாக பேசியிருக்கேன். கரெக்டான கமெண்ட்டை போடுங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை ரம்ஜான் 30க்குள்ளே எனக்கு துணிமணிகள், நன்கொடைகள், திரள் நிதி எது வேணாலும் அனுப்புங்க. வாங்கிக்கிறதுக்கு நானும் தயார், என் உள்ளமும் தயார். ஓகே, பாய்.